ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு பாஸ் கீஸ் RRR. வணக்கம் சார். Vanakkam Bala, once again meeting you and so happy to meet all the fans. RRR. ஸோ இந்த மேட்ச் நம்பர் 3 நிறைய விஷயம் நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து இவ்வளவுதான் ஸ்கோர் அப்படின்னு நினைச்சா அவ்வளோ பெரிய ஸ்கோரா மாறிச்சு. இது இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சேஸ் அப்படின்னு பார்த்தா கஷ்ட செகண்ட் இன்னிங்ஸ் அப்படி வந்து லாஸ்ட் பால்ல முடிஞ்சது. ஸோ இட்ஸ் த்ரில்லிங் மேட்ச். ஹவு டிட் யூ என்ஜாய் சார்? த்ரில்லிங் மேட்ச் ஒரு கரெக்ஷன். தயவுசெய்து நீங்க வந்து இது கிரிக்கெட் மேட்ச்னு சொல்லாதீங்க. இது டென்னிஸ் மேட்ச், சிங்கிள்ஸ். கிளாசன் வர்சஸ் ரசல் சிங்கிள்ஸ் டென்னிஸ் மேட்ச். இட்ஸ் நாட் அ கிரிக்கெட் மேட்ச். இந்த மாதிரி ஒரு சான்ஸே கிடையாது. சில சிக்ஸ் எல்லாம் எங்க வீட்டுல டிவி வழியா வந்து வீட்டுல வந்து விழுந்தது. 2 பேர் அடிச்சது எக்ஸ்ட்ராடனரி. 2 மசில் பவர் பார்த்தேன்னா ஐயோ. அண்ட் ரசலாவது அடிக்கிறது தெரியுது, கிளாசன் அடிக்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ ஆக்சுவலி சன்ரைசர்ஸ் டிசர்வ் டு வின் திஸ் மேட்ச் பாஸ். சீரியஸ்லி எக்ஸ்ட்ராடனரி எடுத்துட்டு வந்தாங்க. சும்மா ஜோக் இல்ல. ஆவரேஜாவே 10+ ஒரு ஓவர் அடிக்கணும். அதுல கடைசியில 20 per ஓவர் வந்துச்சு. கடைசி 4 ஓவர்ஸ்ல ஆல்மோஸ்ட். அதுல கொண்டு வந்ததெல்லாம் எக்ஸ்ட்ராடனரி. அமேசிங் கேட்ச் பை அந்த சுயா சர்மா. அந்த இட்ஸ் நார்மல் கேட்ச் தான். இந்த சிச்சுவேஷன்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த கேட்ச பிடிக்கிறது. ஸ்லோலிங்கா ஒரு மாதிரி இருந்தது. பியூட்டிஃபுல்லா பிடிச்சாரு அந்த கேட்ச். மாத்தி விட்டுச்சு அந்த மேட்ச். எஸ், அமேசிங்கான மேட்ச் தான். இதுல பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருந்தாலும் எனக்கு எங்க பேசணும்னு தோணுது அப்படின்னா SRH உடைய பாசிட்டிவ் அப்ரோச் டுவர்ட்ஸ் த டோர்னமெண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் எவ்வளவு பாசிட்டிவ் இன்டென்ட் காட்டுறாங்க. பிகாஸ் SRH எப்பவுமே இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதுதான்ப்பா இது போர் தூங்குற மேட்ச், 124 130 இவங்க பொட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இன்னைக்கு இவங்க கொடுத்த இந்த ஃபைட் பேக்ங்கிறது வந்து கண்டிப்பா இந்த டீமோட ஓவரால் மொரால வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா. சம்டைம்ஸ் ஒரு இம்பாசிபிள் டார்கெட் கிட்டக வந்துட்டு தோத்துட்டீங்கன்னா அது பயங்கர என்கரேஜ்மெண்டா இருக்கும் ஃபியூச்சர் மேட்சஸ் எக்ஸ்ட்ராடனரி ஆடுறது. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு விஸ்வநாத்துடைய 97 நாட் அவுட் இஸ் மோர் டாக்ட் அபவுட் தென் எனி செஞ்சுரி இன் ஜெப்போ. அந்த மாதிரிதான் இவர் வந்து பிராட்மேன் பாத்தீங்கன்னா 99.99 இருக்கும் ஆவரேஜ். அது என்னைக்குமே பேசுவோம். என்னுடைய குருநாதர் VV குமாருடைய டேலி பாத்தீங்கன்னா 599 விக்கெட்ஸ். அது மைண்ட் விட்டு போவே போகாது. அந்த ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு, அது போக போகுது மைண்ட் விட்டு. எஸ், அப்படிப்பட்ட ஒரு மேட்ச் இன்னைக்கு. இதுல எனக்கு வந்து என்னதான் குட் விஷயங்கள் நிறைய பேசுறதுக்கு இருந்தாலும் ஒரு மேட்டர் நான் வந்து கண்டிப்பா இன்னைக்கு பார்த்தேன். எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. கண்டிப்பா அது நீங்களும் யூ வில் நெவர் அப்ரிஷியேட் இட். ஹர்ஷித் ராணா லாஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டார். அவர் அப்ரிஷியேட் பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அவர் அந்த சென்ட் ஆஃப் பண்ற விதத்தெல்லாம் நான் பார்த்தேன். நீங்க பாத்தீங்களா? ஆமா, இது இப்ப சொல்லல, எப்பயுமே சொல்லுவேன். அது அந்த அவேஷ் கான் அதை பண்ணுவாரு. நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த அவுட் ஆகி விக்கெட் எடுத்துட்ட உடனே ரொம்ப பேடா பிஹேவ் பண்ண நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து நீங்க விக்கெட் எடுத்த உடனே இந்த குரங்கு மூஞ்சி எல்லாம் காட்டுறீங்கல்ல, அது வரைக்கும் பேர் பெவிலியன் ஓ அப்படின்லாம் வழியெல்லாம் காட்டுறீங்களே. இந்த கேல் மாதிரி, டெவிலியர்ஸ் மாதிரி, தோனி மாதிரி எல்லாம் சிக்ஸ் அடிக்கிறாங்களே, அவங்க எல்லாம் காமிக்கலாம்ல. செவ்வாய் கிரகத்துக்கு போய் பார், போய் எடுத்துமா போய் பால அப்படின்னு எந்த பேட்ஸ்மேன் சொல்லி பாத்துருக்கீங்களா? கிளாசன் ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் காமிச்சு பாத்தீங்களா? எந்த பேட்ஸ்மேன் ஆகுது பேடா பிஹேவ் பண்ணி பாத்தீங்களா? ஒரு போலர் வந்து சிக்ஸ் அடிச்சுட்டு கிடையவே கிடையாது. அவங்க டார்கெட்லயே தான் இருப்பாங்க. போலர்ஸ் மட்டும்தான் பேடா பிஹேவ் பண்றாங்கன்னு இப்ப சொல்ல 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ரிஜாய்ஸ் பண்ணிக்கோங்க, நீங்க எகிரி குதிங்க, நீங்க தலைவர் கூட நில்லுங்க, ப்ராப்ளமே இல்லை. உங்க டீமுக்குள்ள இன்னொருத்தர் அசிங்கப்படுத்தாதீங்கன்றேன். நீங்க தப்பிச்சிங்க. இப்போ கிளாஸ்ன்ட்டு நீங்க மாட்டல லாஸ்ட் ஓவர் அவர் நீங்க அடி காமிச்சார்ல, ஸ்லோவா போட்டார். 2 லேண்டா ராணா ஸ்லோவா போட்டார், அவர் எடுத்துட்டாரு. எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் அது. பட் இமேஜின் நீங்க அடி அந்த லாஸ்ட் ஓவர் எங்க போடுவீங்க? நீங்க அவருக்கு எங்க போட்டாலும் நிந்தத்துல அடிக்கிறார். இட்ஸ் நைதர் ஃப்ரண்ட் ஃபுட் நார் பேக் ஃபுட். ஃப்ரம் த கிரீஸ் இஸ் ஹிட்டிங் 6. அது விராட் கோலி இந்த தீபாவளிக்கு முந்தின நாள் பாகிஸ்தானோட ஜெயிக்கிறதுக்கு ஒரு 6 அடிக்கல, அந்த ஒரு நிந்தத்துல அடிச்சார் ஸ்ட்ரைட் 6. இட்ஸ் டாக்ட் அபவுட் ஈவன் டுடே. அந்த மாதிரி எல்லா 6 அடிக்கிறாரு கிளாசன். அதனால நம்ம வந்து இந்த முகம் காட்டுறது, அசிங்கப்படுத்துறத விட்டுணும். இட்ஸ் ஸ்போர்ட். நீங்க வந்து டெரரிஸ்ட சுட்டு இல்ல, ஒரு விக்கெட் எடுத்திருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு இவ்வளவு திமிரு? எஸ் சார், 19th ஓவர் ஃப்ரம் மிச்சல் ஸ்டார்க், ஒரு மிகப்பெரிய பவுலர். இந்த வருஷம் அவர் எவ்வளவு கோடி ரூபாய்க்கு போனாரு அப்படிங்கிறத நம்ம பெட்டி பெட்டியா உட்காந்து என்னலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பவுலர், ஆஸ்திரேலியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பவுலர். இன்னொரு பெட்டர் 19th ஓவர் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? ஆர் கிளாசன் மாதிரி ஒருத்தர் இவ்வளவு ஹிட்டிங் பண்ணும்போது மிச்சல் ஸ்டார்க் wouldn't have done பெட்டர்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மிச்சல் ஸ்டார்க் வந்து ஓடிஐக்கு எக்ஸ்ட்ராடனரி பவுலர், டெஸ்டுக்கு டாப் கிளாஸ் பவுலர். T20ல திருப்பி சொல்றேன், வேகமா போட்டா கொன்னுரும். வேகமா போடலாம், பட் யார்கர் போட தெரிஞ்சா போடலாம்.
யார்கர் இல்லாம நீங்க வேகமா குட்லைன் நீங்க போட்டீங்கன்னா எங்க ஊரை விட்டு வெளில அடிப்பாங்க. அதுல வந்து மிச்சல் ஸ்டார்க் மேல கான்பிடன்ஸே கிடையாது. அவர் யார்கர் டோ கிரஷர் அவர் போடுறதே இல்ல. அவரால் முடியும், பட் அவர் போடுறது இல்ல. அவர் குட் லைன்ஸ்லயும் ஃபுல் டாஸையும் போட்டு இருக்காரு. அதனால பாருங்க, லெப்ட் ஆர்ம் ஷபாத் இப்படி அடிச்சா பாருங்க ஸ்டேடியம் உள்ள ஸ்டாண்டுக்குள்ள. அதனால சொல்றேன். சோ அல்டிமேட்டா பாருங்க, வேகமா ஓடுறது, மெதுவா போடுறது, அந்த ரானா கரெக்டா பண்ணார் லாஸ்ட் ஓவர்ல. ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் ரியல் குவிக் பேஸ். பட் மூளையோட வேகமா போட்டா தட்டினா போயிடும் சிக்ஸ். ஸோ ஃபுல் பவர் கொடுக்கும்போது தான் தப்பு பண்ணுவோம். ஏன்னா விரலாம் கையை ஹேண்டில் இழுக்க பிடிச்சிப்போம், பல்ல கடிச்சுப்போம். அப்படி பண்ணும்போது கான்சென்ட்ரேஷன் போயிடும். அதை கரெக்டா லாஸ்ட் ஓவர்ல பண்ண ஓடி வந்து மெதுவா 2-3 ஸ்லோ ரன் போட்டு கடைசியில் மேட்ச் சீல் ஆயிடுச்சு பாருங்க. அதான். அதனால வேகமா போடுறோம்னு நான் நம்பவே மாட்டேன். அந்த இடத்துல மூளையோட ஸ்லோ ரன் போட தெரியணும், யார்கர் போட தெரியும். ரசலுக்கு போட தெரியும், அவரும் ராங்கா தேங்காய் உடைக்கிறாரு. அவர் ரசல் ரவுண்ட் விக்கெட்ஸ் வந்து ஸ்லாண்டா யார்கர்ஸ் மெதுவா வைட் அவுட் சாசம் போடுந்தார். அவர் தான் ஆரம்பிச்சார் அந்த ட்ரெண்ட். அவர் டோட்டலா மறந்துட்டார். அப்படி போட்டா மட்டும்தான் நீங்க கண்டெயின் பண்ண முடியும். ஒரு எக்ஸ்ட்ராடனரி யார்கரோ டிசப்டிவ் ஸ்லோரோ இல்லாம இந்த மாதிரி 2 ஹிட்டர்ஸ், ஒரு ரசலோ ஒரு கிளாஸ்லோ நீங்க பார்க்கும்போது நீங்க ஒண்ணுமே எங்கேயுமே போட முடியும். எங்க போடலாம் அடிப்போம். எஸ். இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ பத்தி பேசும்போது எனக்கு அப்படியே அந்த ஸ்பின் பக்கம் மைண்ட் போகுது. சுனில் நரைன் ஒருத்தரு. என்ன ஆமா. சார் அவரு இந்த மனுஷன் வந்து அவரோட நீங்க சொல்லுவீங்க சில பேர்ட்டலாம் அந்த ஒரு இது போயிரும், ஸ்டிங் போயிரும் பாலா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா. இவர்ட்ட மட்டும் அந்த ஸ்டிங் போவே மாட்டேங்குது. ஹி ஹஸ் பீன் மெயின்டெய்னிங் ஹிஸ் கிளாஸ் எல்லா தடவையுமே. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு கிளாஸ்ன்ற பேர் இவருக்கு இன்னும் நல்லா சூட் ஆகும்னு நினைக்கிறேன். நரையன்றத விட. அவ்வளோ கிளாஸ மெயின்டெயின் பண்றாரு. அமேசிங் பவுலிங் சார். ஏன்னா அவர்னால தான் ஆமா. இன்னைக்கு வந்து அந்த டார்கெட்ட வந்து அவங்களோட ரன் சேஸ் ரொம்ப கர்டைல் பண்ண முடிஞ்சது. சுனில் நாராயணோட அந்த ஸ்பெல்னால தான். கரெக்ட். சுனில் நாராயண் நீங்க புரிஞ்சுக்கணும்னா மெரைன் இன்ஜினியரிங் மாதிரி நிறைய இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து நீங்க ஃப்ரண்ட் ஃபுட்ல நின்ற இடத்துல இருந்து ரூல்ட் அவுட் அந்த மாதிரி ஒரு பால் அவர் போட மாட்டார் பாஸ். நீ 6 ஃபுட்டர் 6'3" கூட ஒரு ஹைட். நீ கிரீஸ்ல நின்ற இடத்துல இருந்து காலை ஃப்ரண்ட்ல வச்சு 6 அடிக்கிறதுக்கு அவர் ரொம்ப ரேர். ஒரு 10 சீசன்ல ஒரு 3 பால் போட்டாருன்னா ஜாஸ்தி அந்த மாதிரி புரிஞ்சுதுன்னா. ஸோ தட் இஸ் ரூல்ட் அவுட். அண்ட் ஆஸ்கிங் ரேட் இஸ் 10+ எவ்ரி ஓவர். அதுல 1 for 19 ஒருத்தர் எடுக்கிறார் 4 ஓவர்ல. அப்ப யோசிச்சு அதான் சொல்லுவேன் உங்களுக்கு, none for 15, none for 19 or 1 for 19 of 4 overs is much way ahead and superior to 3 for 60, 3 for 70 பாயிண்ட். மேட்ச் போயிடும். இங்க எக்கானமி தான் போலிங்க பொறுத்த வரைக்கும். சோ அவருக்கு ஒரு வினோதமான ஒரு ஆக்ஷன் இருக்கு. அது எப்படி, அது ஆஃப் பிரேக்கா வெளியில போற போல என்னன்னே புரியாது உங்களுக்கு. ஆனா நீங்க நின்றுட்டு அவர் அடிக்க முடியாது. அதனால அவர் தான் எக்ஸ்ட்ராடனரியா போட்டாரு. வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு திருப்பி சொல்றேன், அவர் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு வருண் சக்கரவர்த்தி போட்டாருன்னா அவரை பண்ணிடும். ஃப்ரண்ட் ஃபுட் ரீச்சுக்கு போட்டாருன்னா இதுதான் டிஃபரன்ஸ். சுனில் நாராயணுக்கும் வருண் சக்கரவர்த்திக்கு இதுதான் டிஃபரன்ஸ். ஃப்ரண்ட் ஃபுட்ல சான்ஸே கிடையாது சுனில் நாராயண் நீங்க அடிக்கிறதுக்கு. என்ன ஒரு பேட் லக்னா, இந்த முதல் பால் ஒரு கூக்லியில, இந்த சுயாஷ் சர்மாவோட கூக்லியில கிளாசன் அவுட் ஆயிடும். அது லெக் ஸ்டம்ப் பக்கத்துல பிரஷ் பண்ணி போச்சு. அது ஒரு டெரிபிக் எஸ்கேப். அதுக்கப்புறம் வச்சு நிமித்திட்டாரு. சோ வருண் சக்கரவர்த்தி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த கூகுளியை மறந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி ஷார்ட்டா போட ஆரம்பிச்சிட்டார். பட் அவரு கிளாஸ் நின்றுட்டு அத்தி 6 அடிக்கிறார். அதனால அவரு பேக் ஃபுட் இல்ல எசக்கு பெசகான லிங்க் அதுல போக்கஸ் பண்றது தான் பெட்டர். ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு ஒரு போடுறது, எஸ்பெஷலி லாஸ்ட் பால் ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போடுறாரு. இந்த அனாலிசிஸை காப்பாத்திக்கிறது கடைசி பால் கூடிய மட்டும் வைட் அவுட் சிஸ்டம் ஷார்ட்டா போட்டுறது பெட்டர். டீப் கவர்ஸ், டீப் பாயிண்ட் வச்சு இந்த ஆர்க்ல கொடுத்தீங்கன்னா பினிஷ்ட். எஸ். இந்த 3 ஸ்பின்னர்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல 2 ஸ்பின்னரா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 3 ஸ்பின்னரா இவங்களே ஒரு 12 ஓவர வந்து உயிரை வாங்கிடுறாங்க. இவங்க ஓவர்ல அடிக்கவே முடியலன்னு சொல்லி பார்த்தாலுமே கூட எஸ்ஆர்எச் ஆக்சுவலி தே ஸ்டார்டட் தேர் சேஸ் பெட்டர் சார். ஒரு ரன்னுக்கு ஓவருக்கு 10 ரன்ன்ற மாதிரி நல்லா தான் அவங்களோட சேஸ் ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்பின்னர்ஸ் தான் வந்து ஸ்பீட் பிரேக் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதுல ஒருத்தரோட இன்னிங்ஸை பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ராகுல் திரிபாதி, இவரை பத்தி நம்ம அடிக்கடி போன சீசன்ல எல்லாம் கூட பேசியிருந்தோம். இவர் ஏதோ ஒரு மாதிரி துருத்துரு இருக்கிறாரு. ஆனா இவரோட துருத்துருப்பு ரன்ஸ்ல கீழே அப்படியே மேல இவரை பார்த்துட்டு கீழே ரன்ஸை பார்த்தோம்னா ரன்ன பால்ல இருக்குது. 20 பால்ல 20, 15 பால்ல 15. எப்பயாவது மட்டும்தான் அவர் ஒரு அக்ரெசிவ் பேட்டிங்ல இறங்குறாரு. வாட் இஸ் ராங் வித் ஹிஸ் பேட்டிங் சார்? அவர் வந்து அக்ராஸ் நிறைய ஆடுவாரு. சம்டைம்ஸ் கிளிக் ஆகும். ரொம்ப சான்சஸ் ஆஃப் கெட்டிங் அவுட் ரொம்ப ஜாஸ்தி அந்த மாதிரி ஆடும்போது. அண்ட் சுனில் நாராயண் வந்து அந்த மாதிரி ஆடவே முடியாது. அந்த யூஸ்வலா ஆடுற கிரிக்கெட்டை மாத்தி நீங்க வேற தான் ஆடணும். நீங்க வந்து ஒன்னு ஸ்டெப் அவுட் பண்ணி கவர்ஸ் மேல ட்ரை பண்ணணும். இது வரைக்கும் சுனில் நாராயண் யாரும் ஸ்டெப் அவுட் பண்ணி நான் பார்க்கவே இல்லை. பட் ஒரு தடவை சிஎஸ்கே கேகேஆர் நம்ம ஜெயிச்சு 2 சீசன்ஸ் பிஃபோர் நான் உங்களுக்கு சொன்னேன்,
இவரு ருத்ராஜ் கைக்வாட் ஆர் நாயுடு மாதிரி பிளேயர்ஸ் ஸ்டெப் அவுட் பண்ணாங்கன்னா மிஸ்டேக் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ணலாம் ஓரளவுக்கு சொன்னேன். அதை பண்ணாங்க அப்போ. ஸோ யாரு ஸ்டெப் அவுட் பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் கொஞ்சம் ப்ரீ டிட்டர்மின் இன்ட்யூஷனோட தான் போகணும். ஏன்னா அவங்க கஷ்டம். பட் நீங்க ஸ்டெப் அவுட் பண்ணாலும் டேக்கிள் பண்ண முடியும். ஃப்ரம் த கிரீஸ் நீங்க டேக்கிள் பண்ண முடியாது சுனில் நாராயண். ஸோ அந்த ஆங்கிள் ராகுல் திரிபாதி நீங்க சொல்ற மாதிரி பரபரப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அவருடைய பாடி லாங்குவேஜ் இந்த ஷேக் வெல் பிஃபோர் யூஸ் அந்த டைப்ல குளிக்கிறாருல்ல, அந்த உடம்ப குலுக்கும் போது நான் 50 அடிச்சிட்டேன்றாரு. பட் அந்த 50 அடிக்கிறது பேட்ல பால் பட்டு ரன் ஸ்கோரர் ஒத்துக்கணும் 50. உடம்புல எல்லாம் பயங்கர பரபரப்பா ஒரு படம் சூப்பர் ஃபாஸ்டா போகுதுன்னா கார் ஃபாஸ்டா போயினே இருந்தா படம் ஃபாஸ்டா போகாது. அந்த மாதிரி அது எது எங்க வேரிட் மேட்டர்ஸ் அது அந்த ரன் ரேட் ஃபாஸ்டா போகணும். அதுக்கு சொல்றேன். அப்படி பார்த்தா கிராண்ட் பிரீ ரேஸ் வந்து 2.5 மணி நேரத்துக்கு ஒரு கிராண்ட் பிரீ ரேஸ் பார்த்துனே இருக்கலாம். ஐயோ ஃபாஸ்டா போகுது இல்லை அப்படின்ட்டு போர் அடிச்சிடும். ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே அப்பதான் வந்து ஒரு கேட்ச டிராப் பண்ணி அவர் தப்பிச்சாரு. அதே மாதிரி சுனில் நாராயண் அக்ராஸ் ஆட போயிட்டு மாட்டினாரு. மறுபடியும் திரும்பவும் வந்து சுனில் நாராயண் அக்ராஸ் ஆடி அவர் அவுட் ஆகாம அட்லீஸ்ட் அந்த ஓவர் கொஞ்சம் தப்பிச்சிருந்தாருன்னா கூட மேபி ஆஃப்டர் த ஸ்பின்னர்ஸ் ஆர் ஓவர் அவங்க கொஞ்சம் அடிச்சாடுறதுக்கு உதவி இருக்கும். இந்த மாதிரி கிளாசன் மேல வந்து இவ்வளவு ஆஸ்கிங் ரேட் வந்து இறங்காம இருந்திருக்கும். பட் ரியலி கிளாசன் ஒரு கிளாசிக்கான பெர்ஃபார்மன்ஸ் ஆடினாரு சார். ஆல்மோஸ்ட் வெற்றி வரைக்கும் கொண்டு வந்தாரு. என்ன மாதிரி ஒரு பேட்டிங் சார். ஆமா. அண்ட் இந்த கேகேஆர் ஒரு நான் சொல்றேன் உங்களுக்கு அவங்க ஒரு புது நேக் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, அம்பையரையும் லெக் அம்பையரையும் ஓப்பனிங் போக வைக்கிறாங்க பேட்டிங்ல. சுனில் நாராயண் இறங்கினாங்க ஒரு ஃப்ரண்ட்ல. சும்மா ஜாலியா பண்ணுவாங்க போறது. சீட்டுக்குள்ளி போட்டு நீ போறியா, போன மேட்ச் அவன் போனான், நீ போட்டோமே அப்படின்ற மாதிரி ஒன்று பண்றாங்க. இப்ப என்ன பெரிய டிஃபரன்ஸ், வெங்கடேஷ் ஐயர் நம்பர் 3 அனுப்புறதுக்கும் சுனில் நாராயண் முதல்ல அனுப்புறது எது? ஒழுங்கா சீசன் ஓப்பனர் வெங்கடேஷ் ஐயர் அனுப்பலாம்ல. அவர் சுனில் நாராயண் வந்து பார்க்ல ஜாகிங் மாதிரி போறாரு ரன் அவுட்டுக்கு. அவர் ஏதோ சரிப்பா அதெல்லாம் முடியலப்பா நம்மளால எதுக்கு பாக்கலாம், ஏதோ நான் பாட்டுக்கு வந்து என்னுடைய ஸ்பெஷலிஸ்ட் போலிங்க மட்டும் போட்டு போறேன்ப்பா, இந்த ஃபாஸ்டா டைவ் வச்சு நான் ரன்னுக்கு சேவ் வச்சு ரன் அவுட்டை தடுத்து நான் போய் ரீச் பண்ணல இல்லப்பா, அது கிடையவே கிடையாது. அவருக்கு ஒரே ஸ்ட்ரோக் தான் தெரியும். அவர் பேட்டிங் ஆடும் போது சுனில் நாராயண் பேட்டிங் ஆடிச்சு 9 பேரும் மிட்டிக்கிட்டு நிக்கலாம். அப்படி ஸ்டூல் போட்டோன்னா எல்லா பாலும் எங்கதான் இருப்பாரு. அதனால அந்த சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் கான்ஸ்டன்டா மாத்துறது, ரிவர்சல் ஆஃப் ரோல்ஸ், இதை ரொம்ப பண்ணுவாங்க கேகேஆர். அது அந்த திங்க் டேங்க் யாருன்னு தெரியல எனக்கு, காலை தொட்டு கும்பிடணும் எனக்கு. இல்ல ஒன்ஸ் இவர் கௌதம் கம்பீர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா நான் இந்த சேஞ்ச் எதிர்பார்த்தேன். ஏதாவது கொஞ்சம் அவர் ப்ரொஃபஷனலா வந்து எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்னா ப்ராப்பர் பேட்ஸ்மேன் தான் எனக்கு ஓப்பனிங் இறங்கணும், இந்த சும்மா இந்த விளையாட்டெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு அவர் பண்ணுவார்னு நினைச்சேன். அவர் வந்ததுக்கு அப்புறமாவும் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இன்னும் சுனில் நாராயணை இறக்கி விட்டு சுனில் நாராயணோட சித்தப்பா எல்லாம் இறக்கி விட்டு இவங்க வந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் இந்த சுனில் நாராயண், வெங்கடேஷ் ஐயர், அப்புறம் வந்து நம்ம இவர் வருண் சக்கரவர்த்தி, சுயாஷ் மாதிரி இந்த ஸ்பின் டாமினண்டா ஒரு 4 ஸ்பின்னரை மேபி எடுத்துக்கிறதுக்கு பதிலா அவங்க இன்னும் ஒரு ஸ்பின்னரை குறைச்சிக்கலாம், 2 ஸ்பின்னர் குறைச்சிக்கலாமான்னு எனக்கு தோணுது சார். வாட் டு யூ ஃபீல்? குறைச்சிட்டு கொஞ்சம் பேட்டிங்கையும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டூ மச் டிபெண்டன்ட் ஆன் தி ஸ்பின்னர்ஸ் ஆஃப் 12 ஓவர்ஸ் தோணுது. இல்ல பாலா, அவர் வெங்கடேஷ் ஐயர் இன்டெலிஜென்ட்டா போடுவார் போலிங், கொடுக்கவே இல்லை. அவர் சிவன் துபைல ஒரே டைப் போறாரு, ஓடியும் தூவாங்க பால. அந்த டைப் ஆஃப் போலிங் எங்க செட் ஆகுன்றேன். மார்னிங் பஞ்சாப்ல சொல்றேன்னா சார், நீங்க வெங்கடேஷ் ஐயரை பவுலிங் யூஸ் பண்ணல அப்படிங்கும்போது அப்ப நீங்க ஒரு பியூர் பேட்ஸ்மேனே எடுத்துட்டு போயிடலாமே, அப்புறம் எதுக்கு வெங்கடேஷ் ஐயரை கொண்டு வரணும்ன்றது தான் நான் கேக்குறேன். ஆமா ஆமா, ஐ மீன் தே எசென்ஷியலி டிபெண்ட் ஒன்லி ஆன் ஸ்பின்னர்ஸ். கேகேஆர் உடைய பிகெஸ்ட் யூஎஸ்பி ஸ்பின்னர்ஸ் தான். அது 2 மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் இன் டேண்டம். அவங்க ஒருத்தரை டிராப்பே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அதுல வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. அதை யூஸ் பண்ணியே தீருவாங்க. இந்த சுயாஷ் சர்மாவும் நல்ல தைரியமா போடுறாரு, கான்பிடண்டா போடுறாரு. ஏன்னா அல்டிமேட்லி பாஸ் விக்கெட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரன் ரேட் ஸ்லைடு கிரியேட் பண்றதுக்கு விக்கெட் எடுக்கிறதோட வேற எதுவுமே பிளஸ் கிடையாது. பெரிய பேட்ஸ்மேன் 2 பேர் எடுத்துட்டாங்கன்னா ஓவர் முடிஞ்சது கதை. அதை நீ பண்ணாங்க அவங்க. ஒன்லி பிகாஸ் சம்டைம்ஸ் கிளாசன், தோனி இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும்போது இது நம்ம நார்மல் ரூல்லாம் அப்ளை பண்ணி பேச முடியாது. அது பாட்டு ரசல், நீ ரசல் சட்டி பாருங்க, இன்னைக்கு எங்க நீங்க போலிங் போடுவீங்க ரசலுக்கு? எங்க நீங்க போட்டாலும் அடிக்கிறாரு. விட்டா போலர் கையில இருந்து வாங்கி அடிச்சு போடுது ரன் பிளே, அந்த மாதிரி அடிக்கிறாரு. அவருக்கு ஃப்ரண்ட் ஃபுட் தவறி யாருமே போடக்கூடாது. பேக் ஃபுட்லயாவது தப்பு பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட் ஃபுட்லாம் நீங்க போட்டீங்கன்னா போலிங் போட்டு எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்க வேண்டியதுதான். இந்த பால் எந்த ஊர்ல இருந்து வரும் திரும்பி அப்படின்னு, அந்த மாதிரி. எஸ் சார், நாளைக்கு மறுபடியும் ஒரு டபுள் ஹெட்டர் இருக்குது. அதுல வந்து என்னோட கண்ணெல்லாம் எங்க இருக்குது அப்படின்னா அந்த 2வது மேட்ச்
ஜிடி வெர்சஸ் எம்ஐ மேட்ச் மேல தான் என் கண்ணு ஃபுல்லா இருக்குது. ஹார்திக் பாண்டியா வந்துட்டு அங்கிருந்து இங்க வந்துட்டாரு. இங்க கேப்டன் ஆயிட்டாரு. ரோஹித் சர்மா கேப்டன்சில இல்ல. நெறைய விஷயம் நடந்திருக்குது. அந்த 2 பேரும் விளையாட போற மேட்ச வந்து ஐ அம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் சார். கண்டிப்பா அது வந்து ஒரு கண்டிப்பா. த்ரில்லிங் மேட்ச்சா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். கண்டிப்பா. அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு தமாஷா சொல்லணும்னா, கேகேஆருடைய பேட்டிங் அடிச்சாங்க பாருங்க 200 பிளஸ். அது சால்ட்ல ஆரம்பிச்சது. நம்ம சால்ட் கலக்கினாரு. ஸோ சால்ட்ல ஆரம்பிச்சு ரசல்குல்லால வந்து முடிஞ்சது. அந்த இது லைன் ரொம்ப பிடிப்பா இருந்தது. அவங்க அடிச்ச விதம். நான் மெர்சல் ஆயிட்டேன்ற பாட்டெல்லாம் கூட மாத்தி, நான் மெரசல் ஆயிட்டேன் அப்படின்னு பாட ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு நாக் பாஸ். அவர் வந்தாலே கிரௌட் வந்து அப்படியே எலக்ட்ரிஃபை ஆகுது. ஸோ டப் கிளாஸ் மேட்ச் அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓப்பனர் ஃபார் போத் டீம்ஸ். பட் பேட் லக் சன்ரைசர்ஸ் ட்ரூலி டிசர்வ் டு வின் திஸ் மேட்ச். எஸ். கண்டிப்பா வந்து ஒரு கேம்பெயினுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட். 2 டீமுமே பாசிட்டிவா ஒரு ஃபைட் குடுத்துருக்காங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் சார். அடுத்தடுத்த மேட்சஸ்ல அவங்க என்ன மாரி இன்னும் ஃபைட் காட்டுறாங்க அப்படிங்கிறத. தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் சார். நாளைக்கு அடுத்த ஆர்ஆர்ஆர் டபுள் ஹெட்டர்ல நான் வந்து பார்க்குறேன். கண்டிப்பா சந்திக்கிறோம். அந்த இதை மட்டும் நான் சொன்னேன்னு கொஞ்சம் எழுதி போட்டுருங்க அவங்களுக்கு. இல்ல மெயில் அனுப்பிச்சிருங்க. அந்த ஸ்மார்ட் ரீப்ளேன்னு சொல்லிட்டு நம்மள டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த இது மாதிரி ஸ்லீப்பர் செல்ல 12 காமிப்பாங்களே, 12 ஃப்ரேம் ஒரே ஸ்கிரீன்ல துப்பாக்கி படத்துல. அந்த மாதிரி வேணாம். எங்களுக்கு பால் எங்க பட்டதுன்னு பார்த்தா போறோம். எங்களுக்கு அம்பையர், தேர்ட் அம்பையருடைய ப்ரொஃபைல், அவர் என்ன ஷர்ட் போட்டுருக்காரு, அவருக்கு முடி இருக்கா இல்லையா தள்ள, அதெல்லாம் எங்களுக்கு பார்க்கவே வேணாம். அவர் எப்படி எந்த போஸ்ட் ஃபேன்ல கூட தொங்கின்னு பார்க்கணும் அவர். எங்களுக்கு பால வந்து பால் எதுல பட்டுது, இன் லைன் வருதா அப்படிங்கறத எங்களுக்கு பார்த்தா போறோம். ரீப்ளேல வேற எங்களுக்கு ஸ்மார்ட்லாம் வேணாம். நாங்களே ஸ்மார்ட்னு நினைச்சுக்கிறோம். அது ஒண்ணும் இல்ல சார். அம்பையரே காட்டிட்டு இருக்காங்களா? எல்லா திட்டும் அம்பையருக்கே உழுதுங்கிறனால, ஏன் என்னையே திட்டுறீங்க, இந்த அவர கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி இப்ப தேர்ட் அம்பையருக்கு ஒரு கேமரா வச்சு அவர மாத்தி விட்டுறாங்க. இனிமே எதுவா இருந்தாலும் அட்ரஸ் தேடி போய் அவர அடிங்க. என்னையெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லி. சோ யா, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் சார். தேங்க் யூ ஃபார் ஜாயினிங். See you on tomorrow Sundays RRR. கண்டிப்பா we'll again meet at RRR. ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அதுவும் சேஃபா, நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.